பிக் பாஸ்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஐஷு அவங்களோட கேம் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை நினைச்சு ரெக்ரெட் பண்ணி எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டு ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஷு இப்போதான் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எமோஜி மட்டும் தான் ஐஷு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதனால இப்படி ஒரு ரியாக்ஷனை ஐஷு ஷேர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நாளாக ரொம்ப அமைதியாக இருந்துட்டு சடனா இப்படி ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா இன்டர்வியூஸும் எதுவுமே கொடுக்கல. அவங்களோட பிக் பாஸ் ஜேர்னி பத்தி எங்கேயுமே அவங்க ஓப்பன் பண்ணி பேசல. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை நேத்து டபுள் எவிக்ஷன் இருக்கு, அதுல நெக்ஸனும் எவிக்ட் ஆக போறாரு அப்படின்னு ஒரு சில நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதனால ஐஷு இந்த ரியாக்ஷனை கொடுத்தாங்களா இல்ல அவங்களோட லைஃப்ல வேற ஏதாச்சும் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்களா அப்படின்னு ஐஷு போஸ்ட் பண்ண இந்த ஸ்டோரியோட ரியாக்ஷனுக்கு எல்லாருமே தொடர்ந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ்ல ஐஷு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா இருந்தாலும் நிக்சன் கூட அவங்க ரொம்பவே க்ளோஸா பழகுனது ஐஷுக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆகி அவங்களோட கேமையும் ஸ்பாயில் பண்ணுச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிக்சன் கூட ஐஷு க்ளோஸ் ஆக ஆக வெளியில அவங்களுக்கு ஹேட்டட் அதிகமாக ஸ்டார்ட் ஆனிச்சு. கேம்ல ஐஷுவோட கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே லோ ஆகி பயங்கரமா அவங்க மேனிபுலேட்டும் ஆகி அதனால தான் அவங்க எவிக்ட் ஆகி வெளியிலுமே வந்தாங்க. எவிக்ட் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி சாரியும் கேட்டிருந்தாங்க. சோ இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனால கண்டிப்பா ஐஷு திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் பிக் பாஸ்ல இந்த வீக் ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடா மிட் வீக் எவிக்ஷன்லாம் வேற நடந்துச்சு. அதுல அனன்யா ராவ் வந்து வெளியில வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து நேத்து எபிசோட்ல கூல் சுரேஷ்மே எவிக்ட் ஆகியிருந்தாரு. எவிக்ட் ஆகி வெளியில வந்த அப்புறமா கூல் சுரேஷ் அவர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணாரு, யாரெல்லாம் எப்படி கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத எல்லாருக்கும் ரொம்பவே ஓபன் அப் பண்ணி சொல்லியிருந்தாரு. எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா அவர் பண்ண இந்த விஷயத்த உள்ள இருக்கும் போதே பண்ணியிருந்தா கண்டிப்பா கூல் சுரேஷ்மே ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருந்துச்சு. கூல் சுரேஷை தொடர்ந்து இன்னொரு எவிக்ஷனும் இந்த வீக் இருக்கு. அதுல நிக்சன் தான் கம்மியான ஓட்ஸ் வாங்கியிருக்கிறதால வெளியில வர போறாரு அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த வீக் டபுள் எவிக்ஷன் கிடையாது, மேபி அடுத்த வாரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் பிக் பாஸ் ஃபைனல்ஸை நோக்கி ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஐஷு எதனால இப்படி ஒரு ரியாக்ஷனை ஷேர் பண்ணிருக்காங்க, ஏதாச்சும் எக்ஸைட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.